வெல்கம் டு மை சேனல். ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையுமே நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கும். அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க இப்போ மேரேஜ் பண்ணுறதுக்காக பொண்ணு பார்க்க போகிறாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மாப்பிள்ளையோட வீட்லேயும் நிறைய மறைச்சிருப்பாங்க. அதே மாதிரி பொண்ணோட வீட்லேயும் நிறைய விஷயங்கள் மறைப்பாங்க. இப்போ பார்த்த உடனே ஒரு சிலருக்கு ஒரு இணைப்பிரியாத பாசம் உருவாகும். பார்த்த உடனே பிடிச்சி போயிடும். சரிங்களா? இப்போ பார்த்த உடனே பிடிச்சதுக்கப்புறம் சரி மேரேஜுக்கு ஒத்துக்குவாங்க. 2 பேர்த்துக்கும் பேசி முடித்து மேரேஜ்லாம் பண்ணி வச்சுருவாங்க. கொஞ்ச நாளைக்கு அந்த மோகம் ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதத்துக்கு அந்த எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அதனால் 2 பேருமே அந்யோன்யமாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. சரிங்களா? நாட்கள் செல்ல 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 பிரச்சனைகள் உருவாகும். அந்த பிரச்சனைகள் எந்தெந்த வடிவில் உருவாகும், எப்படிலாம் உருவாகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது புரியும். ஓகேங்களா? இப்போ கல்யாணம் முடிச்சோடனே ஒரு 6 மாதத்துக்கு எந்த மாதிரி பிரச்சனையுமே வராது. ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் அவ்வளோ அந்யோன்யமாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. என்ன சொல்கிறதுனா, இவங்கள மாதிரி உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிற அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இது எல்லார் வீட்லேயுமே நடக்கக்கூடிய ஒன்று தான். அப்புறம் கொஞ்ச நாள் அது அடுத்து ஒரு 1 இயர் ஆகும்போது என்ன ஆகுனா, அவங்களுக்குள்ளே சந்தேகம் உருவாகும். சந்தேகம்னா என்னென்னா, அவங்களோட குறைகள் தெரிய வரும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்த உடனே கல்யாணம் முடிச்ச உடனே அவங்களுக்குள்ளே இருக்கிற குறைகள் தெரியவே தெரியாது. ஒரு 6 மாதத்துக்கு அப்படியே வச்சு சமாளிப்பாங்க. உண்மையான குணங்கள் வெளிவராது. ஆனால் கல்யாணம் முடித்து ஒரு வருஷம் வரைக்கும் அவங்க ஒன்றா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட குறைகள் என்னென்ன அப்படிங்கிறது புரிய வரும். சரிங்களா? அந்த குறைகள் தெரிஞ்சதுக்கப்புறம் என்னென்னா, அவங்களுக்குள்ளே சந்தேகங்கள் உருவாகும். ஏன்னா கடன் வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்க பணக்கார நாட்டை நடிப்பாங்க. கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருக்கும். ஆனால் நல்ல வசதியாக இருக்கிற மாதிரி நினைப்பாங்க. வேலைக்கே போக மாட்டாங்க. ஆனால் வேலைக்கு போகிற மாதிரி காட்டிக்கிறது. இந்த குணங்கள் எல்லா நாளுமே நம்ம மறைச்சி வைக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட நாள் வந்துடுச்சுன்னா அந்த குணங்கள் வெளிவர ஆரம்பிச்சிடும். அப்போ பிரச்சனைகளும் உருவாக ஆரம்பிச்சிடும். பிரச்சனைகள் உருவாயிடுச்சுன்னா இந்த வாழ்க்கை நம்மளுக்கு தொடருமா, அந்த லைஃப் நம்மளுக்கு தொடருமா, நம்ம இவங்க கூட இருப்போமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உருவாக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இது 2வது நடக்கக்கூடிய விஷயம். 3வது என்னன்னா, இவங்களுக்குள்ள சமரசம் அப்படின்னா என்னென்னா, கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். நீ இப்படி பண்ணுறீல, நான் என்ன சொல்கிறதுன்னு, உனக்கு நான் நம்பிக்கையாக இருந்தேன்ல, உன்னை நம்பி வந்தேன்ல, நீ என்னை இப்படி பண்ணுற அப்படிங்கிற ஒரு கருத்து வேறுபாடுகள் உருவாகும். சரிங்களா? நீ சொன்னதெல்லாம் நம்பினேன், ஆனால் நீ என்கிட்ட இவ்வளோ விஷயங்கள் மறைச்சிருக்க, உண்மைன்னு நம்பி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே நிறைய பிரச்சனைகள் வரும். நிறைய நிறை குறைகள் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதனால் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். இப்படி பிரச்சனைகள், அந்த கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுனால பிரச்சனைகளும் அதிகமாக ஆகும். அடுத்து 4வது விஷயம் என்னென்னா, மோதல்கள் ஏற்படும். சரிங்களா? மோதல்னா சண்டைகள். கருத்து வேறுபாடுகள் வந்துச்சுனாவே சண்டைகள் உருவாகும். சரிங்களா? சண்டைகள் உருவாயிடுச்சு அப்படின்னா பொறுமை இழந்துருவாங்க. பொறுமை இழந்து அடிதடி கழகமாகும். நான் பண்ணுறது தான் சட்டம், நீ பண்ணுறது தான், நான் வச்சது தான் சட்டம், நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி பேச்சுகள் வரும். அப்போ கை நீட்டுவாங்க. அப்போ அவங்க பேசுவாங்க. அப்படிங்கும்போது பிரச்சனைகள் அதிகமாகும். சண்டைகள் வரைக்கும் வந்துடும். சரிங்களா? 5வது விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க இப்போ சண்டைகள், மோதல்கள் எல்லாம் முடிச்சிருச்சு. முடிச்சோடனே என்னென்னா, ஒரு கொஞ்ச காலம் இப்போ குழந்தைகளும் வந்துடுச்சு. இப்போ பிள்ளைகளுக்காக நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும், நம்ம குழந்தைகளுக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக சம்பாதிக்கணும், அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படிங்கும்போது தான் கொஞ்சம் புரிதல்கள் ஏற்படும். சரிங்களா? 2 பேருக்குமே போனதெல்லாம் போகட்டு, இனிமேல் நம்ம ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் புரிஞ்சுக்குவாங்க. விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மை உருவாகும். அப்போ அவங்களுக்குள்ளே அப்போ தான் உண்மையான பாசமே வெளிப்படும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் சும்மா மோகத்தினால வர்றது. அப்புறம் இந்த குழந்தைகள்லாம் கொஞ்சம் பெருசாக தான் உண்மையான பாசம் அவங்களுக்குள்ளே உருவாகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவாங்க. அவங்களுக்குள்ளே பகிர்ந்துக்குவாங்க எதுனாலும். அதாவது எனக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல, நீ வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது தன்னை விட தன்னோட ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ அவங்களுக்கு பெருசாக தெரிவாங்க. அவங்க எடுக்கிற எந்த ஒரு முடிவுமே ஒரே திசையில் போகிற மாதிரி எடுப்பாங்க. ஒரே பிளான் பண்ணுவாங்க. ஒரே மாதிரியான பிளான் இருக்கும். அவங்க எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஒருத்தர் புரிஞ்சு அவங்களுக்கு கலந்து யோசித்து அவங்களுக்கு ஒரு பிளான் பண்ணி அவங்க என்ன முடிவு பண்ணாங்களோ அந்த திசையிலேருந்து அவங்களோட நோக்கங்கள் போகக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? அடுத்து என்னென்னா, 2 பேர் மனசும் அப்போ தான் ஒன்றா சேர்ந்து இருக்கும். 2 பேரோட மனசும் ஒரே மனசாக இருக்கும். சரிங்களா?
இவங்கள பற்றி அவங்களுக்கு தெரியும், அவங்கள பற்றி இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒருத்தர் நல்லா புரிஞ்சு அப்போ தான் உண்மையான பாசமே உருவாகும். சரிங்களா? இவங்க 2 பேத்துக்குள்ள இடையே அதுக்கப்புறம் வந்து பிரச்சனையே உருவாகாது. இருவருமே வந்து ரொம்ப ஆழமான என்ன சொல்கிறாங்கன்னா அன்பு வச்சவங்களா, அன்பு கொண்டவங்களா ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பிரியக்கூடிய இனிமேல் வந்து நம்மளுக்குள்ளே பிரியவே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே உருவாகிடும். நீ இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா நீ இல்லைங்கிற அளவுக்கு அவங்களோட புரிதல்கள் நல்லா ஸ்ட்ராங்காக நின்றும். சரிங்களா? அடுத்து ஏற்றுக்குவாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் வந்து இவ்வளோ எல்லாம் புரிதல் நடந்துருச்சு, ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கும்போது என்ன அவ்வளோதாங்க. நல்ல குணங்கள் எல்லாமே வந்துடும். தன்னோட குடும்பம், தன்னோட பிள்ளைங்க, தன்னோட ஹஸ்பண்ட், தன்னோட ஒய்ஃபு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். தான் குடும்பத்துக்காகவே வாழணுங்கிற எண்ணம் வந்துடும். எல்லா விஷயத்துலையுமே அவங்க ஏற்றுக்குவாங்க. என்ன நடந்த கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு அவங்க வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தான் அவங்களுக்குள்ள ஒரு அமைதியான குணம் உருவாகும், அமைதியான லைஃப் உருவாகும். அவங்களுக்குள்ள வந்து அன்பு வந்து ஆழமாக ஆயிரும். ஒருவர் வந்து புரிஞ்சுக்குவாங்க. எல்லாத்துக்கிட்டையுமே எல்லாரையுமே மதிக்க ஆரம்பிச்சுருவாங்க. மாமனார் வீடு, மாமியார் வீடு, நாத்தனார் அப்படிங்கிற எல்லாத்தையுமே மதிக்க ஆரம்பிச்சுருவாங்க. எல்லாருமே என்னோட சொந்தங்கிற அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு மனப்பான்மை உருவாயிடும். இது வந்து வாழ்க்கையில் எல்லாரோட வாழ்க்கையிலையும் தொடரக்கூடியதான். ஸ்டார்டிங்கில் எண்டு வரைக்கும் இப்படி தான் நடக்கும். இனிமேல் வாழ்க்கை வந்து அப்படியே மாறி போயிடும். சரிங்களா? சந்தோஷமாயிரும். அவங்களுக்குன்னு ஒரு பெரிய உலகமே உருவாகிடும். இதுதாங்க நம்மளோட ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடியது. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.